குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12th ஃபிசிக்ஸில் நம்ம வந்து யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தோம். செல்ஸ் இன் சீரியஸ் பேரலல், அதுக்கப்புறம் டெட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாமே சிமுலேஷன் பார்த்தோம். இன்னைக்கும் as well as நம்மளுக்கு சிமுலேஷன் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் ரூல்ஸ். ஸோ டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து வீன்ஸ்டோன் ஃப்ரிட்ஜையும் பார்த்துடலாம், டைம் இல்லைன்னா நம்ம அந்த கிர்ச்சாஃப் ரூல்ஸ் மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஓம்ஸ் லா ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய லா. ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டுக்கு கிர்ச்சாஃப் ரூலை யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா டு ஃபைண்ட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். சரியா? இதுல வந்து ரெண்டு ரூல் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரூலை பார்க்குறோம். தட் இஸ் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ரூல் அது கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, it says that algebraic sum of the current at any junction of a current is zero. ஒரு ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட் அதோடைய சம்மு ஜீரோ. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் தெரியும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான் இருக்கு. நீங்க வந்து யூ கேனாட் கிரியேட் ஆர் டெஸ்ட்ராய் சார்ஜ். புரியுதுனா? அதே மாதிரி இப்போ ஜங்ஷன்ல, இப்போ இது ஒரு ஜங்ஷன், உள்ள வரக்கூடிய கரண்டும் வெளியில போற கரண்டும் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது அட்ஜஸ்ட் பண்ணி ஜீரோ ஆயிரும். நீங்க அந்த ஜங்ஷன்ல பார்க்கும்போது, ஏதோ எந்த ஒரு ஜங்ஷனையும் பார்க்கும்போது ஜீரோ ஆயிரும் அப்படிங்கிறாங்க. காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டுக்கு இதை யோசிச்சு பார்க்கணும். சரியா? The charges that enter a given junction in a circuit must leave the junction since charge cannot build up or dissipate at the junction. அடுத்தன இந்த சார்ஜ் இங்க வர்றது, இது கண்டிப்பா இங்க போய் தான் ஆகணும். இங்க வந்து டிசப்பேர் ஆகவோ இல்ல மல்டிப்ளை இங்க போறதுக்கும் அது ஒரு ஒரு விஷயமே நடக்காது. அப்படிதானே? ரைட்டா? ஓகே. ஸோ நம்ம கன்வென்ஷனுக்கு என்ன பண்றோம்னா, ஜங்ஷனுக்கு உள்ள என்ட்ராகக்கூடிய கரண்ட் எல்லாம் பாசிட்டிவ், வெளியில போறக்கூடிய கரண்ட் எல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் புக்கில் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு ஜங்ஷன் போட்டிருப்பாங்க. இப்போ இதுல வந்து I1 உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. I1 I3 வெளியில போகுது, I2 உள்ள வருது, I4 வெளியில போகுது. இப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்போ உள்ள வர கரண்ட் I1 பிளஸ் I2 இதெல்லாம் ரெண்டு பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா நம்ம ஈக்குவல் போட்டு இப்படி போடலாம், I3 பிளஸ் I4 அப்படின்னு போடலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம புக்கில் உள்ள மாதிரி எப்படினாலும் போட்டுக்கலாம். அப்போ இதை நீங்க ஒரு சைடா கொண்டு வரும்போது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது வந்துடும். சரியா? ஓகே. இதுதான் கிர்ச்சாஃபருடைய ஃபர்ஸ்ட் ரூல், தட் இஸ் கரண்ட் ரூல். ஓகே, இதை சிமுலேஷன்ல பார்க்கலாம். நான் ஷேர் பண்ற ஸ்கிரீனை. ஓகே. ஸோ இது இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் ரூல் அப்படிங்கிறது இது நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் I1 I2 I3 போட்டிருப்பாங்க. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா R1 R2 R3 அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரு ரெசிஸ்டர். சரியா? ஓகே. இப்போ ஜங்ஷனை நீங்க பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட்ல அந்த ஒரு பிளாக் கலர் மார்க் இருக்கும். ஓகே. இதுல கரண்ட நல்லா வாட்ச் பண்ணுங்க. I1 வெளியில போகுது, I3 வெளியில போகுது, I4 உள்ள வருது, I2 உள்ள வருது. இந்த மாதிரி அப்ப ரெண்டு கரண்ட் வெளியில போகுது, ரெண்டு கரண்ட் உள்ள வருது. சரியா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே. இப்போ நம்ம I1 கரண்ட் அப்படிங்கிறத 2 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரியா? கரண்ட் I2 பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு 1 ஆம்பியர். கரண்ட் I3ங்கிறது பாத்தீங்கன்னா 0.5 ஆம்பியர். ஓகே. நான் வந்து I4 வைக்க வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப கேட்கலாம், சார் நீங்க எல்லாமே ஒரு பேலன்ஸ் பண்ணி நீங்களே வச்சுக்கலாம்ல சார், 5 5 10 10 வச்சா 0 தான் சார் வரப்போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படிதான். அதுக்கு தான் இந்த சிமுலேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா I4 எடுக்கல. ஏன்னா இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது I4 ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகி இந்த சர்க்கியூட் பேலன்ஸ் ஆகும். அதாவது பேலன்ஸ் ஆகும்னா இந்த இடத்துல ஜீரோ ஆகும். அப்படியா? அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். இப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ நான் கீழே கொண்டு வரேன். இந்த பாருங்க,
Kirchhoff current law analysis. I4 calculated. அப்போ நம்ம அது கண்டுபிடிச்சிருக்கோம்னு அர்த்தம். நம்ம செட் பண்ணல, கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி நான் வாரேன். ஃபர்ஸ்ட் இதுல சம் ஆஃப் கரண்ட் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். சம் ஆஃப் கரண்ட் போட்டிருப்பாங்க. அதாவது I2 I1 எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க 0 ஆம்பியர் வரும். முக்கியமான பாயிண்ட் அந்த இடம் தான். 0 ஆம்பியர் நம்ம சொன்னோம்ல அது. இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே. ஸோ கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படிங்கிற கேசிஎல் அப்படிங்கிறது சே தட் சம் ஆஃப் த ஆல் கரண்ட் இன்டரிங் த நோட் இன்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் த ஆல் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? சம்மேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இப்போ நம்ம I1 I2 I3 அது ஜென்ரலாக நம்ம போடலாம். ஏன்னா உள்ள வர கரண்ட் வெளியில வர கரண்ட் நம்ம சைனை வச்சு போடணும். பட் ஜென்ரலா இருக்கக்கூடிய அத்தனை கரண்டோடைய அல்ஜிபிரிக் சம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கணும். 0 ஆயிரும். In this simulation, current flowing into the node are positive and current flowing out are negative. நம்ம புக்ல இப்படி தான் சொல்லிப்பாங்க. ஓகே ரைட். இப்போ இங்க வாங்க, எல்லாம் புரிஞ்சு போச்சா? இப்போ நான் கரண்ட் 2 ஆம்பியர், அதாவது I1 2 ஆம்பியர் வச்சிருக்கேன், I2 1 ஆம்பியர் வச்சிருக்கேன். I1 I2 பாத்தீங்கன்னா ஒன்னு வெளியில போகுது, ஒன்னு உள்ள வருது. ஓகே. I3 பாத்தீங்கன்னா 0.5 வெளியில போகுது. அப்போ வெளியில போற கரண்ட ஃபர்ஸ்ட் கூட்டுங்களேன். I1 I3 கூட்டுங்களேன். 2ம் 0.5ம் 2.5. ஓகே. உள்ள வர கரண்ட் I4ம் I2ம் அப்படிதானே? I2 எனக்கு தெரியும் 1ன்னு தெரியுது. பட் I4 எனக்கு தெரியாது. பட் இது 0 ஆகணும். சரியா? அப்போ I4 நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது? -3.5. நீங்க இப்போ இந்த I4யும் I2யும் கூட்டுங்களேன். என்ன வரும்? -2.5 வரும். அதுதானே I1யும் I3 கூட்டி பாருங்க. 2.5. ஸோ +2.5 -2.5 0 தானே வரும். இப்போ கிளியரா புரிஞ்சு வச்சா? ரைட். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கனால. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாமா சார்? அழகா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சேஞ்ச் பண்றதுக்கு ஏத்தாப்புல இப்போ நான் அந்த இதை மட்டும் காமிக்கிறேன். I4 கீழே இருக்கு பாருங்க. கீழே இருக்கா? இந்த பாருங்க. நான் இந்த பாருங்க. I4 மட்டும் பாருங்க சேஞ்ச் ஆகும். ஏன்னா 0 கொண்டு இருக்கு. இப்போ நான் I1 கரண்ட சேஞ்ச் பண்றேன். ஒரு 0.1ன்னு வைக்கிறேன் நான். I1 0.1 வைக்கிறேன். அப்போ I1யும் I3யும் கூட்டு பாருங்க. 0.1 0.5 0.6ன்னு வருது. கரண்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1ல இருக்கு. அப்போ கண்டிப்பா I4 கரண்ட் அதுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் ஆகும். I4 கரண்ட் அட்ஜஸ்ட் -1.6 ஸோ கழிச்சா -0.6 ஆம்பியர். ஸோ 0. ஸோ நீங்க எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஏத்தாப்புல I4 வந்து அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நீங்க அப்படி நான் ஸ்லைடை வச்சு மேல பண்றேன். நீங்க கீழேயும் பாருங்க. சரியா? I4 அட்ஜஸ்ட் ஆகி அந்த லாவை வெரிஃபை பண்ணுது. இதுதான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். கிளியரா புரிஞ்சுச்சா? ஓகே, குட், சூப்பர்வா. இதை நீங்க புக்லயும் சேர்த்து படிங்க, நல்லா புரியும். இப்போ நம்ம செகண்ட் ரூல் போலாம். செகண்ட் ரூல் அப்படிங்கிற அந்த கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல என்ன சொல்லுவாங்கன்னா வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது லூப் ரூல்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்ல சில டைம் இப்படிதான் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் லூப் ரூல் அப்படிம்பாங்க. நம்ம உடனே லூப் ரூலா என்னது அப்படின்னு டக்குன்னு நமக்கு ஒரு டவுட் வந்துடும். நல்லா நம்ம எல்லாத்தையும் கிளியரா படிச்சிருந்தா நம்ம ஞாபகம் வந்துடும். ஓகே, லூப் ரூல்னா கிர்ச்சாஃப் ரூலை தான், செகண்ட் ரூலை தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிதானே? ஸோ அதுதான் நம்ம அந்த எய்தர் அந்த நேமையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, கிளியர். ஓகே. ஸோ இந்த லால என்ன சொல்றாங்கன்னா, it said that in a closed circuit, the algebraic sum of the product of the current and the resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க ஒரு சர்க்கியூட் டிராப் பண்ணுவீங்க. அதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும், கரண்ட் பாஸ் ஆகும், அதுல ஒரு பேட்டரி ஆர் இஎம்எஃப் வச்சிருப்பீங்க. அதுதானே? ஸோ ஒரு க்ளோஸ் சர்க்கியூட்ல நீங்க இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை எடுத்து அல்ஜிபிரிக் சம் பண்ணீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப்க்கு இருக்கும், ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ரூல் எதை ஃபாலோ பண்றோம்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. போன ரூல் சார்ஜ்னா இது எனர்ஜி. சரியா? ஏன்னா பொட்டன்ஷியல் அப்படின்னாலே ஒரு எனர்ஜி தான், நமக்கு தெரியும். ஸோ இதுல கரண்டோடைய டைரக்ஷன்லயே இப்போ கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கரண்டோட டைரக்ஷன்லயே நீங்க வந்து
ஐ இன்ட்டு ஆர் பார்க்குறீங்கன்னா அது பாசிட்டிவ் எடுக்கணும். ஓகே, நம்ம புக்கில் உள்ள மாதிரி நம்ம சிமுலேஷன் அப்படி பார்க்க மாட்டோம், இதில் சொல்கிறேன். சப்போஸ் கரண்ட் ரிவர்ஸில் வருது, இங்கே வருது, இப்போ நீங்கள் ஆர் பார்க்குறீங்க, ஐ இன்ட்டு ஆர்னா அதை நெகட்டிவ் எடுக்க சொல்லிப்பாங்க. The product of current and resistance is taken as positive when the direction of current is followed. Suppose if the current direction of current opposite the direction of loop, நம்ம லூப் அங்கேருந்து இங்கே பார்க்குறோம், இல்லை இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து இங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் எதிர்த்தாப்புல வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டாக இருக்கனால, ஸோ தென் நம்ம அதை வந்து நெகட்டிவாக எடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நல்ல ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுத்துடலாம். அதுதானே ஒரு 2 எக்ஸாம் சொல்கிறேன். இப்போ இந்த இங்கேருந்து நம்ம போறோம், ஐ கரண்ட் இங்கேருந்து பாஸ் ஆகுது, நான் ஏ டு பி தான் பார்க்க போறேன். சரியா? அப்போ கரண்ட் ஐ இன்ட்டு ஆறு, ஸோ வி இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஐஆர் அப்படின்னு வரப்போகுது. சரியா? சப்போஸ் அதே சர்க்கியூட்ல நான் வந்து என்னன்னா கரண்ட் வந்து இப்படி போகுது, நான் பி டு ஏ பார்க்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க, பி டு ஏ பார்க்க போறேன். அப்போ நான் இங்கேருந்து இங்கே வரேன், அப்போ கரண்ட் எதிர்த்தாப்புல வருது. அப்போ அந்த டைம்ல வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போறேன். சரியா? இதே மாதிரி நீங்க ஏ டு பி பார்க்கும்போது அந்த பேட்டரியோட டெர்மினலை வச்சு நம்ம பாசிட்டிவ் இஎம்எஃபா நெகட்டிவ் இஎம்எஃபா அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் ஹேஸ் டு பி அப்ளைடு ஒன்லி when all the currents in the circuit reach a steady state condition. அதாவது the current in various branches are constant. இந்த கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் நீங்க எங்க அப்ளை பண்றது கரெக்டா இருக்கும்னா, எங்க அப்ளை பண்ணணும்னா சர்க்கியூட்ல கரண்ட் வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்க மாதிரி, அதாவது கரண்ட் ஐங்கிற ஒரு கான்ஸ்டன்டா இருக்க மாதிரி நம்ம அது இங்க சிமுலேஷன் பார்ப்போம். நீங்க வேரி ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த ஒரு லூப் ரூலு, இந்த வோல்டேஜ் செகண்ட் ரூலு ஒர்க் ஆகாது. ஓகே ரைட், புரியுதா? ரைட், இப்போ சிமுலேஷன்ல பார்க்கலாம். அதே சிமுலேஷன்ல நான் வோல்டேஜ் பார்ட்ஸை இப்போ எடுக்க போறேன். சரியா? இது வோல்டேஜ் ரூல் இப்போ நீங்க பாக்குறது. இதில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, பாசிட்டிவ் வி, அப்புறம் V1 V2 V3 போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிறது V1 V2 V3 அப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கறது இங்கே பாருங்க, டோட்டல் கரண்ட் 1.3 ஆம்பியர் அப்படின்னா என்னது, ஸ்டெடி கரண்டாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. சரியா? அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? அது நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டடி இந்த கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா V/R அப்படின்னு போட்டு நீங்கள் அதுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் அது கால்குலேஷன் இருக்கு, நான் சொல்லித்தரேன். பட் இங்கே லேசாக பாருங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டரி வோல்டேஜ் இருக்கு. நான் 12 ஓம் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி வச்சிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் R1 எங்கே இருக்கு, இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது நான் சேஞ்ச் பண்ணலாம். வி கேன் சேஞ்ச் 2 3 ஆர் 4 அப்படின்னு. R2 சேஞ்ச் பண்ணலாம், R3 சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகே ரைட், இப்போ அடுத்து டோட்டல் கரண்ட், அது நம்ம பார்க்குற கால்குலேஷன் சொல்லி தரேன். 1.33 ஆம்பியர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வோல்டேஜ் டிராப்ஸ் சம் அப்படின்னு சொல்லிப்பாங்க, 12 வோல்ட். அது என்ன அப்படின்னா பேட்டரி 12 வோல்ட், ஆனா ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் டிராப் ஆகும் பிகாஸ் ஆஃப் தட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா விசி கூட இயர், பட் அந்த வோல்டேஜ் டிராப்லாம் நீங்க ஆட் பண்ணா திருப்பி 12 தான் வரப்போகுது. அதுதான் கன்சிடர் சார்ஜ். இப்போ கிளியரா புரியுதா உங்களுக்கு? கரெக்ட் தானே? பேட்டரியோட வோல்டேஜ் செப்பரேட்டா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அது தனியா இருக்கு. பட் அதை நீங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது, கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் டிராப் நடக்கும். அந்த வோல்டேஜ் டிராப்லாம் நீங்க வந்து கூட்டினீங்கன்னா 12 தான் வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, பேட்டரியோட வோல்டேஜையும் இந்த வோல்டேஜ் டிராப்பையும் மைனஸ் பண்ண என்ன வரும், 0 வரும். ரைட்டா? வி மைனஸ் நம்ம இதுல சொல்றோம்ல இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா இ, வோல்டேஜ் டிராப் நான் பின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இ மைனஸ் வி, அதாவது இஎம்எஃப் மைனஸ் வோல்டேஜ் வந்து 0, பிகாஸ் அங்க 12 வோல்ட் பேட்டரி தான் வச்சுங்க, இங்கேயும் 12 தான் வரப்போகுது. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் பேட்டரி வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன். நீங்க கீழே பாருங்க, வோல்டேஜ் டிராப் சம்மையும் பாத்தீங்கன்னா அதே தான் வரப்போகுது. 10 வச்சா 10, 8.5, 8, 7.5, 7, அதே தான் வரப்போகுது. நீங்க எதை மாத்தினாலும் அதான் வரப்போகுது. ஓகேவா? ரைட், இப்போ நான் 7 வோல்ட் பேட்டரி வச்சிருக்கேன். இப்போ ரெசிஸ்டன்ஸை மாத்துறேன், என்ன நடக்குன்னு பாருங்க. வோல்டேஜ் டிராப் அப்படியே தான் இருக்கு, ஆனா கரண்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. புரியுதா? ஸோ அந்த கரண்ட் அதுக்கு ஏத்தாப்புல மாறும்.
மாறி அதுக்கப்புறம் வோல்டேஜ் ட்ராப்புக்கு நம்ம திருப்பி கரண்ட் தேவை. ஸோ அட்ஜஸ்ட் ஆகி உங்களுக்கு திருப்பியும் அந்த பேட்டரியோட வோல்ட்டுக்கு வந்துடும். நம்மளுக்கு கேவிஎல் வெரிஃபிகேஷன் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? சாட்டிஸ்ஃபைடு வந்துட்டா? ஓகேப்பா, சூப்பர். இதை நான் உங்களுக்கு கால்குலேஷன் சொல்லி தர போறேன். Kirchhoff voltage rule KVL state that sum of all the voltage drop around any closed loop in the circuit equals to 0. நீங்க இருக்கக்கூடிய அத்தனை வோல்டேஜ் டிராப்பையும் ஆட் பண்ணா 0 வரும். திஸ் இஸ் த கான்செக்வன்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி கன்சர்வேஷனா எனர்ஜி டஸ் நாட் கிரியேட் ஆர் நாட் பி டெஸ்ட்ராய்ட், அப்படிதானே? நீங்க 1 2ன்னு பாத்தீங்கன்னா அப்ப அங்க ஏதோ வேரியேஷன் நடந்துடும். அது தப்பு தானே? அதனால டெல் வி கூட 0. அப்போ நான் கொடுக்கக்கூடிய பேட்டரியோடைய இதுதான் சோர்ஸ், வி சோர்ஸ் போட்டிருப்பாங்க. சரியா? பேட்டரியோட வோல்டேஜ் இந்த V1 V2 V3 நம்ம 3 அண்ணா எடுத்துருக்கோம். அந்த 3க்கு மட்டும் இப்போ பாக்குறேன். எல்லாத்தையும் போடலாம், நீங்க எத்தனை நாளும் போடலாம். நம்ம 3 அண்ணா மட்டும் எடுத்துருக்கோம். அப்போ R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸா இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, R2க்கு அக்ராஸா V2, R3க்கு அக்ராஸா V3. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்க இந்த சோர்ஸ்ல இருந்து கழிச்சீங்கன்னா 0 தான் வரும். திஸ் இஸ் நோன் ஆஸ் அ வோல்டேஜ் லா. கிளியரா? லூப் ரூல். ஓகே. So in this simulation, the battery provides voltage and the resistor create voltage drops. The total voltage drop equal to source voltage satisfying KVL. இப்போ கிளியரா புரிஞ்சுதா? எல்லாமே கிளியரா புரிஞ்சுதாப்பா? பேட்டரியோட வோல்டேஜ், ரெசிஸ்டர்ஸ் அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் டிராப், அந்த வோல்டேஜ் டிராப்பும் அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 3 வோல்டேஜ், நம்ம 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால 3 வோல்டேஜ் டிராப் அதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பேட்டரியோட வோல்டேஜுக்கு ஈக்குவலா வரும். தட் இஸ் நோன் அஸ் KVL. இது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க திருப்பி புக்ல ரீட் பண்ணிட்டு ஒரு தடவை பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க. எக்ஸாம்லாம் அடிச்சு கிளப்பிடலாம். ஏன்னா இந்த கிரிச்சால் ரூலா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரியா? ரைட்ஸ்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சிமுலேஷன் சொல்லி கொடுத்தேன் இந்த இதுல வோல்டேஜ் ரூல. சரியா? அதை வந்து கால்குலேஷன், ஏன்னா அதுல நம்பர்லாம் இருந்து அந்த நம்பர்லாம் எப்படி சார் வந்திருக்கும், நீங்களா ஏதாவது செட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க கூடாதுல்ல. அதுதான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்னைக்குமே பிசிக்ஸ் வந்து பொய் சொல்லாது. நம்ம போய் சொல்லுவோம், நம்ம தப்பு விடுவோம். ஆனா பிசிக்ஸ் வந்து அந்த ரூல் தான், அது மாறவே மாறாது. ஓகே. இப்போ நான் திருப்பி அந்த இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வோல்டேஜ் லாலாம், ஏன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. எனி க்ளோஸ் சர்க்யூட்ல ஆல் த வோல்டேஜ் ரைசஸ் ஈக்குவல்ஸ் த வோல்டேஜ் டிராப். சரியா? வோல்டேஜ் அந்த சோர்ஸ் இருக்கிறது அதெல்லாம் டெல் வி ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுருவீங்க. அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ஆல் த வோல்டேஜ் அரௌண்ட் எனி க்ளோஸ் லூப் 0. ஓகே, ரைட். இல்ல வோல்டேஜ் சோர்சஸ் தான் நமக்கு பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பேட்டரி தான் பாத்தீங்கன்னா எனர்ஜியை கொடுக்கு. ரெசிஸ்டர் அந்த எனர்ஜியை எடுக்கு, டேக் எனர்ஜி அவே ஃப்ரம் த சார்ஜஸ். ஏன்னா சார்ஜஸ்க்கு எனர்ஜி வேணும், ஏன்னா அது மூவ் ஆகணும். அதுக்கு தான் பேட்டரி கொடுக்குறோம். நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் காரணம் வோல்டேஜ் சோர்சஸ். ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா அந்த சார்ஜில் இருக்கக்கூடிய எனர்ஜியை டேக் பண்ணிடும், எடுத்துரும். அப்போ டோட்டல் எனர்ஜி கிவன் மஸ்ட் ஈக்குவல் டு த டோட்டல் எனர்ஜி டேக்கன். கிளியர் ஆயிட்டா? அதனாலதான் வோல்டேஜ் டிராப் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீங்க நிறைய இடத்துல ரியல் லைஃப்ல யோசிச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க மலை மேல ஏறுறீங்க. மலை மேல ஏறும்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இங்க வோல்டேஜ் வச்சு ஞாபகம் போது வோல்டேஜ் ரைஸ் ஆகுது, அதாவது பேட்டரி எனர்ஜியை கொடுக்கு. மலையில இருந்து கீழே இறங்குறீங்க, வோல்டேஜ் டிராப் ஆகுது, அதாவது ரெசிஸ்டர் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிடுது. சரியா? கம்ப்ளீட் லூப் அப்படின்னா நம்ம வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்க அப்படி முடியறதான் கம்ப்ளீட் லூப். இதெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல் ஆகும். ஓகேப்பா, ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலா ஒரு மட்டும் எழுதிக்கிறேன். இது ஓகே, இது எழுதிருப்பீங்களா? வி பேட்டரி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R1, வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் R2, வோல்டேஜ் அக்ராஸ் R3, இதெல்லாம் சேர்த்து 0 வந்தது அப்படின்னு பார்த்தோம். சரியா? ரைட். விபி வோல்டேஜ் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லால பார்க்கும்போது நமக்கு வந்து I இன்டு ஆர். பட் நான் கரண்ட் ஸ்டெடி கரண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ ஐ அப்படிதான் போடணும், I1 போடக்கூடாது, ஏன்னா வேற வேற கரண்ட் கிடையாது. இஸ் இட் கிளியர்? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம எடுத்த சம்ல 12 வோல்ட் பேட்டரி நான் எடுத்தேன். ஸோ பேட்டரியோட வோல்டேஜ் 12 வோல்ட். R1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல 2 ஓம்னு எடுத்தேன். அப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், R2 3 ஓம்னு எடுத்தேன்.
R3 4 ஓம்னு எடுத்தேன். இஸ் இட் கிளியர்? ஓகே. எல்லாமே சீரியஸ்ல இருந்துச்சு. நீங்க அதுக்கு பின்னாடி R4 R5 இல்ல பார்க்க வேண்டாம். இந்த சீரியஸ்ல இருக்க மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாமே சீரியஸ்ல இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குமா? ஓகே. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். இந்த இருக்கலாம் 3 பேரையும் கூட்டிட வேண்டியதான். அப்ப 2 3 4 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 9 ஓம் வந்துரும். இப்ப கரண்ட் பார்க்க போறோம். நான் கரண்ட் 1.33 ஆம்பியர் சொன்னா அது எப்படி வரும் பார்க்கணும். பேட்டரியோடைய வோல்டேஜ் எடுக்கணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஏன்னா கொடுக்கறத எடுக்கிறது இந்த ரெண்டு டிவைட் பண்ணீங்க. 12 வோல்ட் பேட்டரி 9 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா 1.33 ஆம்பியர். இப்போ புரிஞ்சு வச்சா ஏன் சார் அங்க வந்துச்சு அப்படின்னா இதுதான் காரணம். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். எதுவுமே மாறாது. ஓகே ரைட். இப்போ வோல்டேஜ் டிராப் நான் பார்க்க போறேன். இங்க பார்க்க போறேன். ஏன்னா இது எனக்கு தெரியும். இது இது 12 வோல்ட்னு தெரியும். பட் நான் இங்க கண்டுபிடிக்க போறேன். I இன்டு R1 கண்டுபிடிக்க போறேன். சரியா? நான் வந்து ஒரு சில டைம்ல ரவுண்டாலாம் எடுப்பேன். I இன்டு R1னா I வந்து 1.33 R1னா 2. சரியா? இது வந்து 2.66ன்னு வரும். நாம வந்து ஓகே எப்படினாலும் எடுத்துக்கலாம். 2.67 அப்படி என்ன போயிட்டே இருக்கும். நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். 2.67 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே. அது மாதிரி IR2 அப்படிங்கிறத நான் 1.33 இன்ட்டு 3 எடுக்கிறேன். 3.99 வரும். ஒரு ரவுண்டா ஒரு 4 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபைனலா R3 I இன்ட்டு 1.33 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். ஸோ நான் வந்து 5.33 வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டா எடுத்துக்கிறேன். சரியா? நம்ம வந்து இது பார்த்துக்கலாம். சரியா? ஓகே ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். 2.67 4 5.33 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. உங்களுடைய கால்குலேட்டரை எடுத்துட்டு நீங்க இதை ஆட் பண்ணி பாருங்க என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எதை போடணும் பார்த்தீங்கன்னா 2.67 அடுத்து 4 அடுத்து எல்லாத்தையும் கழிக்கணும். சரியா? நீங்க வந்து இது பண்ணிடக்கூடாது. மைனஸ் சாரி பிளஸ் போட்டுறக்கூடாது. 4 மைனஸ் 5.33. சரியா? ஓகே. என்ன வந்திருக்கு? -12ன்னு வருமா? வந்திருக்கா எல்லாருக்கும்? வெரி குட். -12 தான் வரும். -12 வந்ததா? ஏற்கனவே பேட்டரி 12 வோல்ட். அப்போ 12 வோல்ட் -12 வோல்ட் 0. இஸ் இட் கிளியர்? இதுதான் வோல்டேஜ் ரூல். கிளியராப்பா? ரைட். இதுவும் புரிஞ்சிச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் போற போறோம்? அடுத்த ஒரு 5 மார்க் கொஸ்டின் போறோம். வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் அதுக்கு போறோம். ஸோ டாபிக் எழுதுகிறேன். வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா? ரைட். இப்போ வீன்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது கிர்ச்சாஃப் ரூலோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் அப்ளிகேஷன். சரியா? இது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸை கம்பேர் பண்றதுக்கு அண்ட் அன்னோன் ரெசிஸ்டன்ஸை ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அன்னோன் ரெசிஸ்டன்ஸை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? ஸோ இட் இஸ் யூஸ் டு கம்பேர் ரெசிஸ்டன்ஸ். நீங்க கம்பேர் பண்ணுவீங்க. அன்னோன் ரெசிஸ்டன்ஸை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே. இந்த வீட்ஸோன் பிரிட்ஜில் 4 இதை வந்து வச்சிருப்பாங்க. ஒரு டைமண்ட் ஷேப்ல இப்படி வச்சிருப்பாங்க.
இங்க ஒரு பேட்டரி. அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சர்க்யூட் தான். நம்ம சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஓகே. இஎம்எஃப் கரண்ட் வந்து ஐ, எங்க கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது, இப்படி வருது. ஓகே. இதுல நம்ம புக்ல மாதிரி ஏ, பி, அப்புறம் இது வந்து டின்னு வச்சுக்கலாம், இது சி. ஸோ ஜங்ஷன்ல இங்க பிரியும், அதனால இங்க ஐன்னு போறது, I1 போகும். இது வந்து I2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு ஆர். அப்புறம் இங்க ஜங்ஷன்ல திருப்பி பிரியுது, இது I3. இது வந்து என்னன்னா Q. இது கவர்மெண்ட் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால IG. சரியா? அப்புறம் இது திருப்பி இங்க வருது. ஓகே. இந்த இடத்துல வருதா? ஓகே, சாரி. இங்க போயிட்டு இப்படி வருது. அப்போ கரண்ட் வந்து இதுல I4, இது வந்து எஸ். அப்புறம் போயிட்டு இப்படி வந்து ஜாயிண்டா இங்க வருது. இதுதான் மீன்ஸ் ஆன் ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரெசிஸ்டன்ஸ் P, Q, R, S connected with the figure. கால்வமீட்டரை இப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க பிட்வீன் த B and D. பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பிட்வீன் A and C. கரண்ட் த்ரோ த கால்வமீட்டர் IG. அண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் G தான். அந்த கால்வமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது G தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பில வோல்டேஜ் ரூல், சாரி கரண்ட் ரூலை அப்ளை பண்ண போறேன். இதுல இந்த பில அட் பில ஜங்ஷன் ரூல் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ரூலை அப்ளை பண்ண போறேன். அப்ப அந்த ஜங்ஷன் ரூல்ல வரக்கூடிய கரண்ட் யாரு? I1 உள்ள வராரு, அப்படிதானே? IG வெளியில போறாரு, I3 வெளியில போறாரு. அப்போ வெளியில போற கரண்ட் இப்படி போட்டு 0 போட்டுக்கிறேன். இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி டீல, இந்த இடத்துல டீல இதை அப்ளை பண்ண போறீங்க, இதே ஜங்ஷன் ரூல்ல. அப்ப இங்க வரும்போது உள்ள வர்றது இப்படி இருக்கும், இவரு உள்ள வர்றாரு, அப்படிதானே? அப்போ I2 உள்ள வருது, IG உள்ள வருது, ஆனா I4 வெளியில போகுது. எப்படி போட்டுப்பேன்? சரியா? இதை எழுதுறேன். அடுத்து ABDA, இதுக்கு நான் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ண போறேன். இதை அழிச்சிருந்தேன். ABDAக்கு நான் வோல்டேஜ், ஏன்னா அது ஒரு க்ளோஸ் லூப். க்ளோஸ் லூப்புக்கு நம்ம வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணுவோமா? அப்ப இங்கேருந்து இப்படி போறேன்னா கரண்ட், இது P தானே, I1P ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட இதை நம்ம வந்து Pன்னு வச்சிருக்கோம். அப்புறம் இங்க போயிட்டு இப்படி வரும். அப்போ கரண்டோட டைரக்ஷன்ல இருக்கனால பிரச்சனை இல்லை, இப்படி போடுறோம். ஏன்னா G தான் ரெசிஸ்டன்ஸ். இங்க போயிட்டு இப்படி வரும், ஆனா கரண்ட் ஏத்தாப்புல வருது, அதனால மைனஸ் போட்டு இப்படி போடும். இஸ் இட் கிளியர்? அடுத்த ஜங்ஷன் ரூல், அடுத்த க்ளோஸ் ரூல் பாத்தீங்கன்னா ABCDA. ABCDA இப்படி ஒரு பெரிய இது இது பண்ண போறோம். அப்ப இங்க இருந்து வழக்கம் போல I1P அப்படி போயிட்டு, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா I3Q. இங்க போயிட்டு இப்படி வருது, I4S ஆப்போசிட்டா போகுது, மைனஸ் இங்க இருந்து இங்க போகும்போது I2R ஆப்போசிட்டா போகுது, ஈக்குவல் டு 0. சரியா? ஓகே. இது கொடுத்துட்டு இந்த B அண்ட் D பாத்தீங்கன்னா சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ். சரியா? அது நம்ம பார்ப்போம். சேம் பொட்டன்ஷியல் இருக்கும்போது பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ். சப்போஸ் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வேரி ஆகி காமிக்கும். இன்னும் நம்ம சொல்ல போனா நம்ம 0 வோல்டேஜ் பார்ப்போம் சிமுலேஷன்ல. ஓகே. ஸோ இந்த ரெண்டு இடமும் உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா, தெர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா, பிஎன்டிக்கு அக்ராஸா உங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்க இல்லை, அதாவது கரண்ட் பாஸ் ஆகாது கால்வாமீட்டர் வழியா. அப்ப கால்வாமீட்டர் வழியா கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா ஐஜி = 0. அப்ப இதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஐஜி = 0. இப்ப இதுல போடலாம். சரினா? அதெல்லாம் போட்டீங்கன்னா ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் பில பார்த்திருப்பாங்கல்ல, ஜங்ஷன் பில I1 IG அப்படின்னு IG = 0 போட்டுருவீங்க, I3 அங்க கொண்டு போயிருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா I2க்கு I4 அப்படின்னு வரும். மூணாவது ஈக்குவேஷன்ல I1P I2R அந்த ஏன்னா IG × G 0 ஆயிரும், இப்படி வந்துடும். நம்ம 3ன்னா வந்துட்டு. இப்போ
இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்ச I1P பிளஸ் I3Q மைனஸ் I4S மைனஸ் I2R அப்படிங்கிற ABCDA அந்த இதில் அப்ளை பண்ண போறோம். நீங்க I1P பதிலா I2R போட்டாலும் சரி, இல்ல I2R பதிலா I1P போட்டாலும் சரி, எப்படினாலும் போட்டாலும் சரி, சரியா? ஸோ நான் இங்க வந்து இதுக்கு பதிலா மைனஸ்ன்னு போடுறேன், இப்படி போடுறேன், I1P அப்படின்னு போடுறேன். ஏன்னா I2R பதிலா இதை போடுறேன். அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், I1Pயும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஜீரோக்கு அந்த சைடு இதை கொண்டு போயிட்டா பிளஸ் ஆயிரும். அடுத்தனா ஆல்ரெடி நம்ம வந்து இதுல எப்படி போடுறோம்னா I3Q I4S அப்படின்னு வந்துட்டு. ஓகே, இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ண சொல்றாங்க. புரியா? இதுல இருந்து இதை டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைட் பை இதை டிவைட் பண்ணுங்க. இப்படி. ஓகே, இதை அழிச்சது. அப்போ அடுத்து ஓகே, I2 I3 ஒன்னு ஒரே மாதிரி காணும். I1 I3 ஒன்னு. அப்போ I3 I1 போடுறோம். I2 I4 பாஸ் ஆகக்கூடிய கரண்டும் ஒன்னு. அப்போ இந்த இடத்துல I2 நான் போடுறோம். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன வரும்? P by Q is equal to R by S. P by Q is equal to R by S அப்படின்னு இதான் வரும். சரியா? இதான் பேலன்ஸ் கண்டிஷன். P by Q equal to R by S. அதோடைய அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம வெறும் PQRS அப்படி ஞாபகம் வைக்க கூடாது, வேல்யூ யோசிக்கணும். அந்த வேல்யூ நீங்க போட்டீங்கன்னா இந்த வேல்யூயும் கண்டிஷன் வந்துடும், பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்துடும். அப்போ அதுதான் கண்டிஷன் ஆஃப் பிரிட்ஜ் பேலன்ஸ். பிரிட்ஜ் பேலன்ஸ்ல இதுல உங்களுக்கு வந்து வோல்டேஜ் சேமா இருக்கும், கரண்ட் ரிவர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து there is no வோல்டேஜ் டிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை கண்டுபிடிப்போம். இப்போ ரிவர்ஸா சொல்றேன். ஸோ இப்படி நீங்க இந்த கண்டிஷன்ல செட் ஆகும்போது P by Q is equal to R by S ஒரு கண்டிஷன் செட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்காது. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா கரண்ட் பாஸ் ஆகாது, ஐஜில கரண்ட் பாஸ் ஆகாது, அப்ப ஜீரோ ஆயிரும். அதுதான் ஃப்ரிட்ஜ் பேலன்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் புக்ல போட்டிருக்க மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரிவர்ஸ்லயும் யோசிக்கணும். ஒன்லி அண்டர் திஸ் கண்டிஷன் galvanometer shows null diffraction. Suppose we know the values of two adjacent resistance, the other two resistance can be compared. If the three of the resistance are known, the value of unknown resistance fourth one can be determined அப்படின்னு சொல்லிப்பாங்க. பியும் கியூவும் தெரிஞ்சிருச்சு, ஆரும் எஸ்ஸும் தெரிஞ்சிருச்சு. ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணி பார்த்தா ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ வரும். ஓகே, மூணு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது, நாலா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நாலா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கேட்கறாங்கன்னா இதே மாதிரி கண்டிஷன்ல போட்டு இப்ப எஸ் தேவை, மற்றதெல்லாம் 10 வோல்ட் 20 வோல்ட் 30 வோல்ட் ஏதோ ஒன்று சம்திங் இருக்குன்னா எஸ் நீங்க கண்டுபிடிச்சலாம். அது கண்டுபிடிச்சீங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். பேலன்ஸ் ஆனா ஓகே ரைட். இதுதான் மீன் ஸ்டோன் ஃப்ரிட்ஜ். ஓகே ரைட். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்ல சொல்லி தரேனே. ஒன் செகண்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே ரைட். இப்ப இதுக்கு நம்ம புக்ல உள்ள மாதிரியே நம்ம பண்ண போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு அடுத்து யாரை எடுக்கணும்? ரெசிஸ்டரை எடுக்கணும். பொறுமையா பண்ணுவோம், சரியா? ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, இன்னும் ஒரு இருக்குப்பா.
ஓகே, இப்போ வேல்யூஸை கிளிக் பண்ணுறேன். 10 10 10 அப்படின்னு வந்துட்டு 9 வோல்ட் பேட்டரி. கிளியரா? இப்போ நம்மகிட்ட வந்து காலோமீட்டர் இங்கே கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணோம். வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணி நீங்க பாருங்க, உங்களுக்கே அது தெரியும் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு நீங்க வச்சு பாருங்க. பேட்டரியோட வோல்டேஜ் அதே வரும். சரியா? நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்னா இப்படி ஆப்போசிட்டா போட்டுடலாம். ஓகே, பேட்டரியோடைய பாசிட்டிவ் இதான் நம்ம புக்கில் இப்படி டைரக்ஷன் போட்டிருப்பாங்க, அதனால போடுறேன். ஓகே, இது என்ன வந்திருக்கு? 9 வோல்ட். ஏன்னா பேட்டரியோட வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ பாருங்க, பி அண்ட் டிக்கு நான் வைக்கிறேன். அவ்வளவுதான், 0 வந்துட்டு பாருங்க. இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். ஏன்னா நான் இங்க எல்லாமே எடுத்திருக்கேன். 10 10 10ன்னு எடுத்தேன். நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 10 பை 10 1, 10 பை 10 1. ஸோ ஈக்குவலா வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நீங்க ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க, அது கண்டிஷன் பேலன்ஸ் ஆகாது. அடுத்தானே அப்போ இந்த வோல்ட் மீட்டர்ல வோல்டேஜ் இருக்கு, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை காட்டும். இப்போ நான் வந்து இதை வந்து பாருங்க, ஒரு 20 எடுத்தேன் பாருங்க, -1.5. அது நம்ம சைன் மாத்திக்கலாம். சரியா? இந்த இருக்குல்ல, இதை நம்ம இது டெர்மினலை மாத்திக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துலயும் நான் ஒரு 20 வைக்கிறேன். என்ன நடக்குன்னு பாருங்க. சரியா? பேலன்ஸ் ஆகலாம். ஏன்னா பி பை கியூ பை ஆர் பை எஸ் சம்மந்தம் வருது. அங்க 20 பை 10, இங்க 10 பை 20, அதனால சம்மந்தம் வருது. இப்போ நான் கண்டிஷன் இந்த இடத்துல 20 எடுக்கிறேன். ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துட்டா. இப்போ இப்பவும் பேலன்ஸ் ஆகல. ஏன்னா இங்க ஒரு 20 இல்லையே, 20 வைக்கணும். அப்போ 20 வச்சு பார்த்துமா? ஓகே, 20 வச்சா உங்களுக்கு என்ன வரணும்? 0 வரணும். வருதான் பாருங்க. எஸ், 0 வந்துட்டா. அப்போ ஃப்ரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன். இதுதான் பேலன்ஸ் கண்டிஷன். இது நீங்க ரவுண்டா எடுக்கணும் அவசியம் இல்லை. 20 20 தான் இருக்கணுமா சார்? 10 10 எடுக்கலாமா? எதனாலும் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க அது டிவைட் ஆகிறது கரெக்டா பாத்துக்கணும்பா. உங்களுக்கு தெரியும்ல, பேலன்ஸ் பண்ண ரெண்டு பக்கம் டிவைட் பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் டிவைட் பண்ண ரெண்டு ஈக்குவலா வர மாதிரி பார்க்கணும். அடுத்தானே உதாரணத்துக்கு நீங்க 12, இப்ப நான் அது வந்து 12 பை 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 12ன்னு வச்சுக்கிறேன். 12ன்னு வச்சுக்கிறேன். 12 இது வந்து நான் வந்து 12 பை 4ன்னு வைக்கலாம், இல்ல 12 பை 3ன்னு வைக்கலாம். எப்படினாலும் ஒண்ணும் 4 வைக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ 12 பை 4ன்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்க மேல உள்ள 12 4 டிவைட் பண்ணுவீங்க, என்ன வரும்? 3 வரும். ரைட்டா? அப்ப இங்க டிவைட் பண்ணும்போது 3 வர மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு யோசிச்சுக்கலாம். 15 பை 5 வைப்போமா? இது என்ன வைக்கணும்? 3 வைக்கணும். அடுத்தானே? ஓகே, 5 வைக்கணும். கரெக்ட். ஆமா, 15 பை 5னா 3 வரும். அங்க 12 பை 4னா 3 வரும். இப்போ பாருங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இப்போ முடிஞ்சதா? இதுதான்பா வீன்ஸ்டோன் ஃப்ரிட்ஜ். ஓகே, 12 பை 4 15 பை 5 அப்படின்னா ரெண்டு பக்கமும் 3 3 வரும். ஓகே, அப்போ there is no potential difference across that அந்த டெர்மினல். அதனால நம்ம கேலோமீட்டர் பார்க்க பதிலா இங்க வோல்ட் மீட்டர் வச்சு பார்த்துக்கணும். 0 வோல்ட், there is no potential difference. ஓகே, ஸோ இதுதான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இன்னைக்கு பார்த்த கிர்ச்சாஃப் ரூல் அப்புறம் இதெல்லாம் பாருங்க, ரீட் பண்ணுங்க. மீதி உள்ள டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம பொட்டான்சியோமீட்டர் மீட்டர் பிரிட்ஜ்லாம் இருக்கு, அதுலயும் சிமுலேஷன் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் அதான் பார்ப்போம். இந்த கிளாஸ் நிறைச்சதை வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.